நைட்டி அணிந்து சமையல் கட்டு மேடையில் அமர்ந்திருந்தாள் இந்துமதி. சராசரி உயரத்திற்கும் பொருந்தாத நீள் கூந்தல், குறும்பு கண்கள், கூர்ப்பான மூக்கு, சதா பேசும் பாசக்கார வாய். கைலாசநாதன் பூர்ணகலா தம்பதிக்கு ஒரு மகன் ஒரு மகள். மகன் ஆனந்தீர்த்தன், மகள் சிவசங்கரி. ஆனந்தீர்த்தனுக்கு சமீபத்தில் திருமணம் செய்து வைத்தார்கள். புதிதாக வந்த மருமகள் தான் இந்துமதி. கைலாசநாதன் குடும்பம் கோடீஸ்வர கூட்டு குடும்பம். அப்பா அம்மா, மூத்த சகோதரர்கள் தத்தம் மனைவிகளுடன், இளைய சகோதரர்கள் தத்தம் மனைவி குழந்தைகளை தவிர உறவினர் கூட்டம் வந்து போய் கொண்டே இருக்கும். புகுந்த வீட்டுக்கு மருமகளாக வராமல் எல்கேஜி படிக்க வந்திருக்கும் மாணவியாக வந்திருந்தாள் இந்துமதி. துருதுருப்பாய் அங்கு ஓடுவது இங்கு ஓடுவது என்று இருந்தாள். ஆங்கில தமிழ் தினசரிகளை முதல் மாடி பால்கனியில் அமர்ந்து வாசித்து கொண்டிருந்தார் கைலாசநாதன். காஃபி கொண்டு வாமா டின்டு என்று காமில் சொன்னார். அவ்வளவுதான். காஃபியை எடுத்துக்கொண்டு மான்குட்டி போல தாவி தாவி ஓடி வந்தாள். தோ வந்துட்டேன்பா. காஃபியை நீட்டி மூச்சரித்தாள். நாதன் முறைத்தார். டின்டு, உன்னை ஓடி வர சொன்னா? மேலே 10 படிக்கட்டு, கீழே 10 படிக்கட்டு, நடுவில் 7 படிக்கட்டு. மெதுவாக வரக்கூடாதா டின்டு? டிண்டு என்ற பெயர் அவளுக்கு எப்படி சூட்டப்பட்டது என்பது வேறு கதை. நான் சாதாரணமாக தான் வந்தேன்ப்பா. தீர்த்தன் எங்க? கம்பெனிக்கு போயிட்டாருப்பா. வாரண்டி அம்மா டின்ட்டு அப்படின்னு சொன்னார். உம்மா கொடுத்து அனுப்பினியோ? அதெல்லாம் அப்பா கிட்ட சொல்லக்கூடாது, அப்பாவும் கேட்கக்கூடாது. இன்னைக்கு மதியம் என்ன சமையல்? அதெல்லாம் அம்மா டிபார்ட்மெண்ட். நான் கூட மாட உதவி மட்டும்தான் செய்வேன். மாமனாரை அப்பாங்கிற, மாமியாரை அம்மாங்கிற, மற்ற உறவுகளை என்னன்னு கூப்பிடுவேன்ட்டு? உங்கள் 2 பேரையும் தவிர மற்ற எல்லாரையும் அந்தந்த உறவுப்படியே கூப்பிடுறேன். ஏன் அப்படி? தெரியலையேப்பா. சமத்து, நீ போய் உன் வேலையை பார். கிளம்பி போனாள் டின்டு. அவள் போனதும் கைலாசநாதனின் மகள் சிவசங்கரி வந்து சேர்ந்தாள். எனக்கு எரிச்சலாகவும் பொறாமையாகவும் இருக்கு டாடி என்று சொன்னாள். ஏமா என்று கேட்டாள். உங்கள் ஒரே மகளான நானே உங்களை அப்பா அப்பான்னு கொஞ்சி உரிமையாக கூப்பிடுறதில்ல. ஒரு நாளைக்கு 100 தடவை கூப்பிடுறா டிண்டு. அப்பாங்கிற வார்த்தையை அவள் உச்சரிக்கும் விதமே அலாதியாக இருக்கு. எனக்கும் 6 மாதத்தில் கல்யாணம் செஞ்சு வைக்க போகிறீங்க. நான் இன்னொரு வீட்டுக்கு மருமகளாக போயிட்டா காலியாகிற என் இடத்த டிண்டு பிடிச்சுக்குவா போல சிரித்தார் கைலாசநாதன். சாதாரண விஷயத்தை பெருசு பண்ணி பார்க்காத சிவசங்கரி. அண்ணனுக்கு 26 வயசாகுது, எனக்கு 23 வயசு. என்னைக்காவது எங்களுக்கு பட்டப்பெயர் வச்சு கூப்பிட்டு இருக்கீங்களா? அவளை மட்டும் எப்படி? டின்ட்டுன்னு ஏதோ ஒரு கார்ட்டூன் படத்தில் டின்ட்டுன்னு ஒரு கதாபாத்திரம் வரும். அந்த கதாபாத்திரம் மாதிரி ஒரு துருதுருப்பு இந்துமதிக்கு அவள் ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் கேள். அவன் மேலே உனக்கு அதிருப்தி இருக்கா என்று கேட்டார். அப்படி சொல்வேன் அப்பா. டின்ட்டு ஒரு குட்டி தேவதை. ஐ லவ் வெரி மச். சும்மா என்ன குசிப்படுத்த அப்பான்னு கூப்பிடுறான்னு நினைக்கிறியா? இல்லைப்பா. சி இஸ் மோர் கம்ஃபர்டபுள் வித் யூ. அபியும் நானும் படத்தில் பிரகாஷ் ராஜ் திரிஷா பார்க்குற மாதிரி உங்களை பார்க்குறா. அன்புள்ள அப்பா படத்தில் சிவாஜி கணேசனை நதியா பார்க்குற மாதிரி உங்களை பார்க்குறா. உங்கள் திறமையை, புகழ, வயதை அவளது விளிம்பு மகிமைப்படுத்துகிறது. கணவன் குடும்பத்துடனும் அவள் எவ்வளவு ஒட்டுறவுடனும் பாசத்துடனும் இருக்கிறாள் என்பதை அவளது விளிம்பு காட்டுகிறது. குட். அவளை பார்த்து பொறாமப்படாத. நீ இன்றையிலிருந்து என்ன தினமும் 100 தடவை அப்பா அப்பான்னு கூப்பிடு. மருமகள் ஒரு பக்கமும், மகள் ஒரு பக்கமும், மகன் ஒரு பக்கமும் அப்பான்னு கூப்பிடட்டும். என்னை சுற்றி அப்பா அப்பா என்ற வார்த்தைகள் கும்மி அடிக்கட்டும் சிரித்தாள் சிவசங்கரி. வாழ்க்கையில் பல சந்தோஷங்களை அனுபவிச்சிட்டேன். நான் போகாத நாடுகள் இல்லை, கூப்பிடாத சாப்பிடாத உணவு வகைகள் இல்லை, அணியாத ஆடை வகைகள் இல்லை. அவை எல்லாவற்றையும் விட வீட்டுக்கு வந்த மருமகள் என்ன அப்பான்னு கூப்பிடுறது மிகுந்த சந்தோஷத்தை தருது. வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆணும் அனுபவிக்க வேண்டிய தருணம். மகனுக்கு திருமணம் செய்து மருமகள் வந்த பிறகு வீட்டின் நிகழ்வுகள் துரிதகதியாக நடக்கின்றன. டோட்டலி சார்ஜ்டு அட்மாஸ்பியர். நிமிடத்துக்கு நிமிடம் ஹோலி பண்டிகை நடப்பது போல ஒரு வர்ண ஜாலம். வீடு முழுக்க மானசீகமாக குல்மொகர் பூக்களும் காட்டு மஞ்சரி பூக்களும் பூத்து குலுங்குகின்றன. யூ ஆர் பிகமிங் பெனடிக் டேடி. ரியலிஸ்டிக்காக எல்லாவற்றையும் பார்த்தா வாழ்க்கை ரசிக்காது. கவிதையை கவிதையாக பாவித்து ரசிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது உரைநடையாகிவிடும். உங்களை அப்பா என்று எத்தனை நாளைக்கு அழைப்பா?
ஒரு குழந்தை பிறந்ததும் மாமா என்பாளோ? அப்போ நம்ம டின்ட்டுன்னு அழைச்சா அதனை டின்ட்டு இந்துமதின்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்வாளோ? காஃபி கேட்டால் வந்து குடிச்சிக்க என்பாளோ? அந்த ஆராய்ச்சி இப்போ உனக்கு எதுக்கு? ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேள். உங்கள் அம்மா ஒரு பலகாரம் செய்கிறா, எடுத்து சாப்பிடுகிறாய், தேனா இனிக்குது, பிரமாதமாக செஞ்சுருக்கேன்னு பாராட்டாமல் இன்னைக்கு என்ன காரணத்தாலோ பலகாரம் சிறப்பாக செஞ்சுருக்க, எதிர்காலத்தில் இதே டேஸ்டோட செய்ய முடியுமா உன்னாலன்னு குயுக்தி கேள்விகளை கேட்கக்கூடாது என்று சொன்னார். நன்னா பேசுறீங்கப்பா. அப்படியா? உங்களுக்கு 4-5 மகன்கள் இருந்திருந்து 4-5 மருமகள்கள் வந்திருந்தால் இந்த இன்டிமசி கிடைச்சிருக்காதுல்ல. தேவையற்ற ஆராய்ச்சி. ஓகே, நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நகர்ந்தாள் சிவசங்கரி. தொடர்ந்து தினசரிகளை வாசிக்க ஆரம்பித்தார் கைலாசநாதன். மொபைல் ஃபோன் அழைத்தது. எடுத்து காதில் இணைத்தாள் டிண்டு. எதிர்முனையில் அவளது அம்மா. என்னம்மா, எப்படி இருக்கிற என்றார். சேமமாக இருக்கிறேன் மிஸ்ஸஸ் அனுராதா. இன்னும் நீ மாறவில்லையா செல்லம்? மாறவில்லை. மிஸ்டர் ஸ்ரீ ரங்கராஜன் எப்படி இருக்கிறார்? நன்றாக இருக்கிறார்மா. அப்புறம் புத்தகத்தில் செல்லப்பேரு பட்டப்பேரு டிண்டுவாமே. ஆமாம், உன்னை யாரும் பட்டப்பேர் வச்சு அழைச்சா பிடிக்காதே. அது அங்கே இல்லை, இங்கே இல்லை. உறவுகளை விளக்கிக்கவே கஷ்டப்படுவ. உறவு முறைகளை உனக்கு படம் போட்டு விளக்கணும். கல்யாணத்துக்கு பிறகு தலைகீழாயிட்ட. மாமனார அப்பாங்கிற, மாமியார அம்மாங்கிற. நிஜமாவே உணர்ந்து கூப்பிடுறியா இல்லை நடிக்கிறியா? நம்ம குடும்பம் தனி குடும்பம். உறவுக்காரர்களை பார்ப்பது அபூர்வம். பண்டிகைகளை கொண்டாடும் போது கூட நம்ம 4 பேர் தான் இருப்போம். அப்படிப்பட்ட என்ன மிகப்பெரிய பாரம்பரிய கூட்டு குடும்பத்தில் கட்டி கொடுத்துருக்கீங்க. என்னதான் ஆத்திகம் பேசினாலும் அடிக்கடி போய் பழக்கமில்லாவிட்டாலும் கோவிலுக்குள்ளே புகுந்த உடனேயே நம்ம அறியாமல் கையை தூக்கி சாமி பேரை சப்தமாக உச்சரித்து கும்பிடுவோம். கோவில் வாசனை நம்ம பக்தி பரவசத்தில் ஆழ்த்தும். கோவிலின் உட்பிரகாரம் வெளிப்பிரகாரத்தில் அங்க பிரதட்சணம் செய்வோம். அப்படி ஒரு மனநிலைக்கு இங்கே வந்ததும் தாவிட்டேன். இந்த கூட்டு குடும்பத்தை சினிமாக்களிலும் சீரியல்களிலும் கதைகளிலும் கூட பார்க்க முடியாது. அப்படி ஒரு சுயநலமில்லா கூட்டு குடும்பம், கூட்டு நேர்த்தி. இந்த கூட்டு குடும்பத்தில் நானும் ஒரு அங்கம் என்பதை நினச்சி பார்க்க பெருமையாக இருக்குது. இங்கு ஒருவர் மொபைல் ஃபோனை ஒருவர் நோண்டுவதில்லை. யாருக்கும் கடிதம் வந்தால் பிரித்து வாசிக்காமல் கடிதம் யார் பேருக்கு வந்திருக்கிறதோ அவரிடம் கொடுத்து விடுகிறார்கள். அவரவர் வேலையை அவரவர் செய்து விடுகிறார்கள். வீட்டுக்குள் பெரிய நூலகம் வைத்திருக்கிறார்கள். 10,000 புத்தகங்கள் இருக்கும். இங்கு யாரும் மெகா சீரியல்கள் பார்ப்பதில்லை. வாழ்க்கை அர்த்தபூர்வமாக இருக்கிறது. வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்தையும் சிறு குழந்தை போல குதூகலமாக ரசிக்கிறேன். என் மாமனாரை பார்த்ததும் என்னை அறியாமல் நாக்கு அப்பா என்று கூப்பிட்டு விட்டது. மருமகளிடமிருந்து அவர் எதிர்பார்ப்பது கூட்டு குடும்பத்தை இணக்கமாக அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் நடத்தை தான். அது என்னிடம் இருக்கவே பாசமாய் உருகி போகிறார். டின்ட்டு இசை நடம் கூடிய அற்புதமான பட்ட பெயர் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நீங்க வச்ச பெயர் அல்ல, இது புக்கக அப்பா வச்ச பெயராகும். பிரமித்தாள் டிண்டுவின் அம்மா. நீ நன்னா இருந்தா எங்களுக்கு அது போதும். ஓகே மிஸ்ஸஸ் அனுராதா, மீதி அப்புறம் பேசுவோம். அப்பாவின் பிரீப் கேஸை எடுத்துக்கொண்டு காருக்கு அருகில் ஓடினாள் டிண்டு. பிரீப் கேஸை டிக்கியில் வைத்தாள். கார் புறப்பட்டது. ஃப்ரூட் நறுமணம் நிறைந்த அப்பா டாட்டா காட்டியபடி கிளம்பி போனார். அம்மாவுக்கு ஒத்தாசை செய்ய சமையல் அறையில் புகுந்தாள் டிண்டு. 6 மாதம் கரைந்தது. சிவசங்கரிக்கு திருமணமாகி புக்ககம் புகுந்தார். புக்ககம் அமெரிக்கா. சங்கரியை பார்க்க டிண்டுவின் கூட்டு குடும்பம் 3 மாதத்திற்கு பின்பு அமெரிக்கா பறந்தது. நடுவானில் பறக்கும் விமானத்தில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்தான். எக்ஸிக்யூட்டிவ் வகுப்பில் அப்பா விஸ்கி உறிஞ்சினார். எக்கனாமிக் வகுப்பில் மகன் ஒயின் உறிஞ்சினான். சிவசங்கரியின் கணவன் உயிர்காக்கும் மருந்து தயாரிக்கும் கம்பெனியில் விஞ்ஞானியாக பணிபுரிபவன். சைக்கிளிங் செய்து மெலிந்து ட்ரிம்மாக இருந்தான். விமான நிலையத்தில் தன் பெற்றோரை பார்த்ததும் சிவசங்கரி தன் மாமனார் மாமியார் பக்கம் திரும்பி உற்சாகமாக கூவினார். அப்பா, அம்மா, என்னை பெற்றவங்க இந்தியாவிலிருந்து வந்திருக்காங்க. உற்சாகமாக வரவேற்பும் நடந்தது என்றார்கள். சிவசங்கரிக்கு அவர்கள் வைத்துள்ள செல்லப்பெயர் அது. டிண்டுவும் பூப்புவும் கைகோர்ந்து சால்சா நடனமாடினார்கள் என்றார்.